ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வர்ஷாஸ் தோட்டம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வெச்ச செடிகளுக்கு எப்படி களை எடுப்பது, அதாவது அது தேவையில்லாத பில்லுகளோ கீரைகளோ எப்படி நீக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நாட்டு ரக விதைகள் இலவசமாக நாங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்கிறத பார்த்துட்டு அதே மாதிரியே செய்யுங்க. வாங்க வீடியோ உள்ளே போகலாம். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு செடிகள் உள்ள கீரைகள், அதாவது இப்போ ஒரு கிழங்குகள் வச்சிட்டிங்க அப்படின்னா, இது 1 மந்த் ஆச்சுங்க, வச்சு 1 மாதம் ஆச்சு. களைகள் எடுக்கவே இல்லை, மண்ணும் கிளறி விடல. பாருங்கள், குரோ பேக்கை பார்த்தீங்கன்னா எல்லாம் கீரைகள்கள், தானாக முளைச்ச கீரைகள். இது எல்லா வகையான மிக்சடான கீரைகளாக முளைச்சிருக்குதுங்க. நம்ம என்ன செடி அந்த குரோ பேக்கில் வச்சோம் என்ன அப்படின்னே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு சுற்றிலும் இது மாதிரி கீரைகள்லாம் முளைச்சிருக்கும். நீங்கள் இந்த அளவுக்கு 1 அடி ஹைட்டு வர வரைக்கும் தாங்க வச்சுருக்கலாம். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா கீரையினுடைய வேரும் பெருசாக இருக்கும். பிடுங்கினீங்கன்னா மண்ணோட பேர்த்துக்கிட்டு வரும். நம்மளுடைய செடிகளும் பெருசாக ஆகும்போது அந்த கீரையை பிடுங்கும்போது இந்த செடிகளுடைய வேர்களும் பாதிக்கும். ஆக 1 அடிக்குள்ளே இந்த அளவுக்கு குரோத் ஆனது வரைக்கும் விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் எடுத்துடலாங்க. அது மாதிரி நான் எல்லா குரோ பேக்லேயும் பாட்டிங் மிக்ஸ் பண்ணி கிழங்குகள் வச்சேங்க. மஞ்சள், கருணக்கிழங்கு, அது மாதிரி 2-3 ரகம் வச்சுருக்கிறேன். அதில் பாருங்கள், வச்ச நாள்லேருந்து இந்த அளவுக்கு நல்லா கீரைகள் குரோத் ஆகிருக்குது. ஒவ்வொரு கீரைகளும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குது. இது பாருங்கள், செங்கீரையிலேயே பச்சை செங்கீரை, நல்ல இலைகள் நீட்டமாக இருக்கும். அப்போவே எந்தெந்த குரோ பேக்கில் செடிகள் நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்குது, எந்த வெரைட்டின்னு பார்த்துட்டு நீங்கள் அதை ஒன்று விதைக்கு விட்டுறலாங்க. விதைக்கு விடுறதை மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை ஒரு குச்சி இது மாதிரி தாங்குதலுக்கு கட்டிக்கணுங்க. ஏன் அப்படின்னா ஹைட்டாக காற்றடிச்சதுன்னா கீழே ஒடிஞ்சிரும். அதனால் இது மாதிரி குச்சி வச்சு நீங்கள் கட்டிடணுங்க. இப்போ ஹைட்டாக அந்த கயிறை அப்படியே மேலே தூக்கி விட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். நல்லா செடி ஸ்டெம்மு நல்லா மொத்தமாக இருக்குது. அதனால் சின்ன ஒரு 2 அடி அளவுக்கு ஹைட்டில் ஒரு குச்சி வச்சு இது மாதிரி கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற கீரைகள் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி இது விதைக்கி விட்டுறலாம். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இது உள்ளெல்லாம் செடிகள் இருக்குது. என்ன செடிகள்னே தெரியாது. பார்த்தீங்கன்னா எல்லாம் தண்டு கீரையாக தான் முளைச்சிருக்குது. இதை தான் இந்த அளவுக்கு விட்டிங்கன்னா அது போய் உங்களுக்கு வளர்ச்சி அடையாமல் கீரைகள் வந்துருங்க ஹைட்டாகி. அதனால தான் நான் சொல்கிறேன், களைகள் எடுக்கிறது இது மாதிரி மெத்தேடில் தாங்க எடுக்கணும். 1 அடி அளவுக்கு ஹைட்டு வந்ததுமே நீங்கள் எல்லா கீரைகளுமே பிடுங்கிடணுங்க. என்ன செடிகள் வச்சுருக்கிறீங்களோ அதை தவிர மீதி எல்லாமே இது மாதிரி பிடுங்கிடணும். அடுத்தது இதுலேயே நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், நான் நல்லா எடுத்துட்டேன். எல்லா கீரைகளும் பிடுங்கினதுக்கப்புறம் பாருங்கள், வெண்டைக்காய் செடி தெரியுது. மறுபடியும் சுற்றிலும் சின்ன சின்ன கீரைகள் இருக்கிறனால அதை விட்டுருக்குறேன். அதுவும் ஓரளவுக்கு வந்தது. ஒரு 4-5 டேஸில் நீங்கள் அதையும் ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நல்லா மண்ணை கிளறி விட்டு நீங்கள் அது மறுபடியும் ஊட்டச்சத்தை ஏதாவது உரம் கொடுக்கலாம். நான் 1 மந்த் ஆச்சுங்க, எல்லாம் பாட்டிங் மிக்ஸ் பண்ணி வச்சதோடு சரிங்க. இது வரைக்கும் நான் எந்த ஊட்டச்சத்துமே கொடுக்கல. ஒரு புண்ணாக்கு கரைசல் மட்டும் கொடுத்தேன். மறுபடியும் இங்கே பாருங்கள், இது மாதிரி குரோ பேக்லேயே நீங்கள் சென்டராக இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய கீரைகளை எடுத்துட்டு இதுலேயே மண்ணை சென்டராக இருக்கிறத நல்லா கிளறி விடணுங்க. இது மாதிரி கிளறி விட்டுட்டு இதுலேயே நீங்கள் என்ன செடி வைக்கலான்னு விருப்பப்படுறீங்களோ, அதாவது கத்திரியோ இல்லை மிளகாயோ இல்லை தக்காளியோ என்ன வகையான செடிகள் வைக்கலான்னு ஆசைப்படுறீங்களோ அதை சென்டரில் இது மாதிரி நல்லா மண்ணை கிளறி விட்டு அதில் செடியை வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னாவும் அந்த செடிக்கு பாதுகாப்பாக இதனுடைய கீரைகளுடைய நிழலே நல்லா தாங்குதலாக இருக்கும். நான் பாருங்கள், தக்காளி செடி வச்சேன். அவ்வளோ வெயில்லையும் நல்லா தாங்குதலாக அது அந்த நிழல் கீரையோட நிழல் படுறதுனால அப்படியே நிழல்லையே இருக்கிற மாதிரி இருந்து நல்லா குரோத் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த கீரைகளை மறுபடியும் அறுவடை பண்ணி விட்டீங்க பிடுங்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் பாருங்கள், தக்காளி செடி அந்த மேரிகோல்டு ஒன்று ஏதோ முளைச்சிருந்ததுனால அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது மாதிரி சென்டராக வச்சுருக்குறாங்க. நல்லா எதுவுமே வச்சது எதுவுமே சாகலை, நல்லா க்ரோத் ஆகிருக்கு. அந்த போட்ட பாட்டிங் மிக்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகி அந்த மண்ணோட வேர் பிடிச்சிக்கிச்சு. இந்த அளவுக்கு இருந்தது. இதுக்கப்புறம் இதுக்கு சுற்றிலும் இருக்கக்கூடிய கீரைகளை திருப்பி ரிமூவ் பண்ணிடலாம். 1 அடி ஹைட்டு வர வரைக்கும் நம்ம வளர்த்தலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு மண்ணை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒன்ஸ் அறுவடை பண்ணிட்ட ஒரு 5 நாளைக்கு ஒன்ஸாவது நீங்கள் மண்ணை கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் மழை பெய்ய மண் இறுகாமல் செடிகள் நல்லா இல்லை உதிரி மண் மாதிரி இருந்து செடிகள் நல்லா வேர்கள் போய் ஊட்டச்சத்தாக செடிகள் செழிப்பாக வளருங்க. எந்த ஊட்டச்சத்து கொடுத்தாலும் நீங்கள் எந்த உயிர் உரம், அதாவது கம்போஸ்ட், எந்த வகையான ஊட்டச்சத்து கொடுத்தாலும் அது அடி வரைக்கும் போகும்.
இது மாதிரி நல்லா மண்ணை கிளறி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலாம். அப்படியே செடிக்கு மண்ணை அணைச்ச மாதிரியும் இருக்கும். இது மாதிரி பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு செடிகளும் நான் காட்டுறேன். எல்லாமே நல்லா க்ரோத் ஆகிருக்கு. பாட்டிங் மிக்ஸ் பண்ணி இந்த செடிகள் வச்சேன், கிழங்குகள் வச்சு இந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு. 1 மாதம் ஆகிருக்கு. ஒரு டைம் தான் புண்ணாக்கு கரைசல் கொடுத்தேன். கொடுக்கும்போது கிளறி விடல, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால மறுபடியும் கொடுத்துட்டு இப்போ மண்ணை கிளறி விட்டு இப்போ தண்ணி விட்டுருக்குறாங்க. எந்த அளவுக்கு நல்லா க்ரோத் ஆகிருக்குன்னு பாருங்கள். நான் எதுவுமே போடலிங்க, பாட்டிங் மிக்ஸ் பண்ணதோட சரிங்க. சரி, அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். அடுத்தது இலவசமாக நாட்டு ரக கத்திரி மிளகாய் விதைகள் வேணும் அப்படின்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறோம். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோங்க. அதே மாதிரியா நீங்கள் வாங்கி இந்த ஆடிப்பட்டத்தில் சிறப்பாக நாட்டு ரக கத்திரியாக ஆர்கானிக்காக வாங்கி நீங்களும் செடிகள் இது மாதிரி வைக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.